ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் 10,90,000 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், போனஸ் வழங்க அரசுக்கு கூடுதலாக 1,865 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் 5,000 முதுகலை இடங்கள், 5,023 MBBS இடங்களை கூடுதலாக சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதுகலை, இளங்கலை மருத்துவ கல்வி திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதிகளை CBSE தேர்வு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17 முதல் ஏப்ரல் 9 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 10ஆம் வகுப்புக்கு முதற்கட்ட பொதுத் தேர்வு 2026 பிப்ரவரி 17 முதல் மார்ச் 6 வரை நடைபெறும். இரண்டாம் கட்ட பொதுத் தேர்வு மே 15 முதல் ஜூன் 1 வரை நடைபெறும் என்றும் CBSE தேர்வு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. உளுந்து, பச்சை பயிறுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 1 கிலோ பச்சை பயிருக்கு 87 ரூபாய் 68 காசாகவும், 1 கிலோ உளுந்துக்கு 78 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் வருகிற 30ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என கூறியுள்ளது. 2021, 2022, 2023ஆம் ஆண்டுகளுக்கான கலை மாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நடிகர்கள் SJ சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோர் விருதுக்கு தேர்வாகி உள்ளனர். முப்படை தலைமை தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மே 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கு உதவிய முகமது கட்டாரியா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆபரேஷன் மகாதேவியின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆய்வு செய்த போது முகமது கட்டாரியா உதவி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே நகரில் இயங்கி வரும் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் பலியாகினர். லடாக்கில் ஏற்பட்ட வன்முறைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பில்லை என போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். 5 ஆண்டுகளாக வேலை வாய்ப்புகள் இல்லாத விரக்தியில் ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தில் குதித்ததாகவும் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசம் அணியை இந்திய அணி வீழ்த்தியது. முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதுகின்றன. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதால் எதிர்பார்ப்பு எகிறுகிறது. திருப்பதி திருமலையில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா முழக்கமிட்டு வழிபட்டனர். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா சென்றார். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கோலாட்டமாடி பஜனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதமர் மோடி இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணமாக செல்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பீகாரை பின்பற்றி நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை ரத்து செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. பாட்னாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார்.
வாக்காளர் பட்டியலில் இருந்து முறைகேடாக பெயர் நீக்கப்படுவதை தடுக்க மின்னணு சரிபார்ப்பு முறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயிர் இருக்கும் வரை கடமையை செய்வேன், தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறினார். சென்னை கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம். நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழக அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை என குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் APS முதல்வர் வேட்பாளராக தொடர்ந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் முயற்சியால் NDA கூட்டணிக்கு வந்ததாக தெரிவித்த அவர் அதிமுக தலைமையை ஏற்கிறோம், ஆனால் முதல்வர் வேட்பாளரை ஏற்க முடியாது என குறிப்பிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை அடையாறில் உள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ரகசியமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதிமுகவை ஒருங்கிணைக்க APSக்கு கெடு விதித்ததால் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கலந்துரையாடினர். பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி புகார் மனு அளித்தார். பதவிக்காலம் முடிந்த பின் பொதுக்குழுவை கூட்ட அன்புமணிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் பாமக தலைமை அலுவலகத்தின் முகவரியை மாற்றியது மிகப்பெரிய முறைகேடு என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்துடன் சுற்றுப்பயணத்தை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் செய்து வந்த தாவேகா தலைவர் விஜய் வரும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். பிப்ரவரி 21 செங்கல்பட்டு, சென்னையில் தனது பிரச்சாரத்தை விஜய் நிறைவு செய்கிறார். தமிழக மின்சார வாரியம் வெறுப்பின்றி தனது பணியை செய்து வருவதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது மின்சாரம் தடை செய்யப்படுவதாக விஜய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விளக்கம் அளித்துள்ளார். பொதுக்கூட்டங்களால் ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடம் இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க வேண்டும். அக்டோபர் 16 விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தாவேகா தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. தமிழக எரிசக்தி துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் வகித்த பீலா வெங்கடேசன் IAS உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சென்னை 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி வீட்டின் முன் நின்றிருந்த 4 வயது சிறுவனை ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாதனூர் அருகே விட்டுச் சென்ற நிலையில் 2 மணி நேரத்தில் போலீசார் பத்திரமாக மீட்டனர். குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவனை கடத்திய பாலாஜி என்கிற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தப்பியோடிய விக்கி என்பவரை தேடி வரும் போலீசார் கைதான பாலாஜியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில பார் கவுன்சில்களுக்கு ஜனவரி 31 தேர்தல் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் அட்டவணையை அக்டோபர் 31 தாக்கல் செய்யவும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஆணையிட்டுள்ளது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்களை அனுமதி பெறாமல் பயன்படுத்திய விவகாரம் தொடர்பான வழக்கு. சோனி நிறுவனத்தை வழக்கில் இணைத்து மனு தாக்கல் செய்ய இளையராஜா தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 85,000 நெருங்குவதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடிகையின் பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரிய சீமானின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சீமான் மன்னிப்பு கேட்கவில்லை என நடிகை தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்திற்கு முடிவு கட்ட விரும்புவதாக சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா அளித்திருந்த திருமண மோசடி புகார் விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நாளை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் அவரது நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை கோரிய வழக்கு. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் 11 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்றும் கிறிசில்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவின் 2ஆம் நாளில் அம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகம் நடைபெற்றது. விஸ்வகர்மேஸ்வரர் கோலத்தில் அபிஷேக மண்டபத்தில் எழுந்தருளிய அம்பாளை திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். குலசேகரன் பட்டணம் தசரா விழாவில் விதி மீறலை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என தசரா விழாவில் ஆபாச நடனத்திற்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாசில்தார், காவல் ஆய்வாளர் உட்பட 5 பேர் கொண்ட குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் தொடர் கனமழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சோலாப்பூர் புனே தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்திய விமானப்படை MiG-21 என்ற போர் விமானம் ஓய்வு பெறுவதை ஒட்டி வான் சாகச நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. வானில் மூவர்ண கொடி நிறத்தில் பொடிகளை தூவியபடி விமானங்கள் சீறி பாய்ந்தன. அமெரிக்காவுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு பணி அனுமதியில் கட்டுப்பாடு விதிக்க ட்ரம்பின் குடியரசுக் கட்சி செனட்டர் சக் கிராக்ஸி கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர் விசா அங்கீகாரம் சட்டத்தை நேரடியாக மீறுவதோடு அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை அபாயத்தில் ஆழ்த்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் H-1B விசா சர்ச்சைக்கு மத்தியில் திறமையான இந்தியர்களுக்கு ஜெர்மனி அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தங்கள் குடியேற்ற கொள்கைகள் நம்பகமானவை என்றும் சிறந்த வேலை வாய்ப்புகள் உள்ளதாகவும் தூதரகம் சார்பில் வீடியோ வெளியாகியுள்ளது. அணு ஆயுதம் தயாரிக்க தாங்கள் ஒரு நாளும் முயன்றதில்லை, இனியும் முயற்சிக்க மாட்டோம் என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் திட்டவட்டமாக தெரிவித்தார். பேரழிவு தரும் ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்றும் உறுதிபட கூறினார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நவராத்திரி விழா கொண்டாட்டம் களை கட்டியது. பெரும் திரளானோர் மத்தியில் மேடை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் கூடாரம் அருகே மக்கள் நடனமாடிய ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தான் ஆர்டர் செய்த உணவில் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் வழங்கப்பட்ட விவகாரம் குறித்து மீண்டும் நடிகை சாக்ஷி அகர்வால் தமிழில் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில்
தன் வாழ்நாளில் அசைவம் சாப்பிட்டதே இல்லை என்றும் ஆர்டர் செய்த உணவில் மோசமான மனம் வந்ததுடன் சுதாரித்து கொண்டு சோதித்து பார்த்ததாகவும் அது சிக்கன் என தெரிந்தவுடன் வாந்தி எடுத்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஃபர்ஸ்ட் நான் சோயா சாப்பிட்டேன் மில்லட்ஸ் கூட. அப்புறமா பன்னீர் ஒரு பீஸ் எடுக்கும் போது ஐ ரியலைஸ் என்னமோ ஒரு சம்திங் பேட் ஸ்மெல்லாக இருந்தது. நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்மெல், எதிர்பார்க்காத ஒரு டேஸ்ட்டும் இருந்தது சாப்பிடும் போது. நான் 2வது பைட் எடுக்கும் போது ஐ ரியலைஸ் இல்லை, இது கண்டிப்பாக பன்னீர் டேஸ்ட்டே கிடையாது. ஸோ வாயிலேருந்து அந்த பீஸ், நான் சாப்பிட்ற பீஸே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது தெரிஞ்சிச்சு தட் இட் இஸ் சிக்கன். ஏன்னா சிக்கன் எப்படி இருக்கும் நான் பார்த்துருக்கேன். உடனே ஆன் த ஸ்பாட் டைனிங் டேபிளில் உட்காரும் போதே அங்கேயே வாந்தி எடுத்துட்டேன். ஏன்னா இது வரைக்கும் என் லைஃப்பில் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்னது இல்லை நான்வெஜ். ரஷ்யாவின் நோவோரோசிக் துறைமுக நகரில் யுக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. 2 பேர் உயிரிழந்த நிலையில் நோவோரோசிக் பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.